ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك الآيات لقوم يتفكرون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டிய வலியுறுத்திய வழிமுறைகளில் ஒன்றான திருமணம் முன்னிட்டு இங்கு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உண்டாட்டுமாக. திருமணம் என்பது மனித வாழ்க்கையில் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று. எந்த உயிரினத்திற்கும் அத்தியாவசியமானது இரு மனங்களும் இணைந்து கொள்ள வேண்டிய திருமணம் என்பது. மனிதன் அல்லாஹ்வால் சிந்தித்து உணர்க அறிவை பெற்றவன் என்ற காரணத்தினால் அவன் தன் மனம் போக்கில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ஆதி முதலே ஆதம் நபி முதல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை தன் புறத்திலிருந்து மனிதனுக்கு வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறார். அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய செய்திகள் அவர்கள் வழியாக, தீர்க்கதரிசிகள் வழியாக அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அது முன்மாதிரியாக காட்டப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்தில் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய, கொஞ்சம் அமைதியாருங்க, முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவருமே அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக கொண்டு வாழ்வதற்கு சங்கல்பம் எடுத்துக் கொண்டவர்கள். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று பொருள். அல்லாஹ்வுடைய தூதர் என்று பொருளை உளமாற நாம் சொல்கிறோம், சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் அது நடைமுறைக்கு வந்தாக வேண்டும். எது உள்ளத்தில் இருக்கிறதோ அது செயல் வடிவம் பெற வேண்டும். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னமல் அமாலு பின்னியாத் என்று சொன்னார்கள். செயல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு இருக்கிறது. மனிதனுடைய ஒவ்வொரு செயலும் அது வெளிப்படுகிற போது அதற்கு அடிப்படையாக அவன் உள்ளத்தில் அந்த எண்ணம் உதிக்கிறது, அதுதான் செயலாக வெளிப்படுகிறது என்பதை மிக அறிவுபூர்வமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக கொண்டு செய்ய வேண்டும் என்பதுதான் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று நாம் சொன்னதனுடைய பொருள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான்.
லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எதற்கு முன்மாதிரி? அவர்கள் பட்டினியும் பசியுமாக கிடந்ததற்கு முன்மாதிரியா? ஆம். எதற்கு முன்மாதிரி? அவர்கள் ஒரு குடும்ப தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதற்கா? ஆமாம். எதற்கு முன்மாதிரி? அவர்கள் அன்றாடம் ஐவேளை தொழுகையை தொழுததற்கா? ஆமாம். ஹஜ் செய்ததற்கு, இன்னவர வழிபாடுகளை செய்ததற்கு, ஒரு ஆட்சி தலைவராக இருந்ததற்கு, ஒரு சமூக அக்கறை கொண்ட சமூக சீர்திருத்தவாதியாக இருந்ததற்கு, அத்தனை கோணங்களிலும் அவர்கள்தான் முன்மாதிரி. இன்றைக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் அத்தனை விஷயங்களிலும் அவர்களை நாம் முன்மாதிரியாக கொண்டிருக்கிறோமா என்பதை ஒவ்வொருவருமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தொழுகை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த பிரகாரம் தொழ வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். யாரும் இந்தியாவில் இருக்கிற யாரும் கிழக்கு நோக்கி தொழுவதில்லை. இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் மேற்கு திசையை நோக்கித்தான் தொழுகிறார்கள். நமக்கு மேற்கே அல்லாஹ்வின் ஆலயம் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால் அங்கு அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்கு மேற்கே இருக்கின்றவர்கள் கிழக்கு நோக்கி தொழுகிறார்கள். ஏன்? அல்லாஹ்வும் சொன்னான், ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், உங்களுடைய முகத்தை மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி முன்னோக்குங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதரும் செய்து காட்டினார்கள். ஆதலால் தொழுகையை அந்த பிரகாரம் நாம் செய்கிறோம். தொழுகை மட்டும்தான் அப்படி செய்ய வேண்டுமா? நாம் செய்யக்கூடிய அத்தனையிலும் அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த உதாரணம். ஹஜ்ஜை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹஜ் என்பது மக்காவிற்கு சிரமப்பட்டு பணங்களை செலவழித்து போய்விட்டு திரும்பி வருவது மட்டும்தானா? இல்லை. அங்கும் அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு ஹஜ் செய்து காட்டினார்கள். குது அன்னி மனாசிக்கக்கும் என்று சொன்னார்கள். என்னிடமிருந்து அந்த மன்சக்குகளை, கிரியைகளை நான் எப்படி செய்திருக்கிறேன் அப்படி எடுத்துக் கொள்ளுங்கள். யாரும் காபாவை அதாவது இடது பக்கமாக சுற்றுவதற்கு பதிலாக வலது பக்கமாக யாரும் சுற்றுவதில்லை. ஹஜர் அஸ்வதில் இருந்து இடது பக்கமாகத்தான் அவர்கள் சுற்றை ஆரம்பிக்க வேண்டும். இடது பக்கமாக ஹஜர் அஸ்வதிலிருந்து ஆரம்பித்து மீண்டும் ஹஜர் அஸ்வதில் முடிக்கிற போதுதான் அது ஒரு சுற்றாக கருத்தில் கொள்ளப்படும். நபி அவர்கள் அந்த சுற்றில் எதையெல்லாம் கவனத்தில் கொண்டார்களோ, ருக்குனுல் யமான், ஹஜர் அஸ்வத் இடையில் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா என்கிற பிரார்த்தனையை செய்தார்கள். அதை செய்ய வேண்டும். இப்படி 7 முறை, முதல் 3 முறையில் தொங்கோட்டமாக ஓடி சுற்ற வேண்டும், அடுத்த 4 முறையில் நடந்து சுற்ற வேண்டும். இத்தனையும் நபி அவர்கள் சொன்னபடி எவர் செய்கிறாரோ அவருடைய உம்ராவும் ஹஜ்ஜும் தான் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும். என் போக்கில், என் மனம் போன போக்கில் நான் அதை செய்தால் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்று தராது. இதையெல்லாம் புரிந்திருக்கிற இந்த சமுதாயம் திருமணம் என்று வருகிற போது அதில் அவர்கள் சமூகம் எப்படி அதை புரிந்திருக்கிறது, வட்டாரம் எப்படி புரிந்திருக்கிறது, தான் சார்ந்திருக்கிற ஜமாத் எப்படி புரிந்திருக்கிறது, அதன்படி அதை நடத்தி கொள்ள வேண்டும் என்பதில் முனைப்பாக இருப்பதை பார்க்கிறோம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திருமணத்தை நமக்கு செய்து காட்டி தரவில்லையா? அவர்கள் நம்மை போன்று ஒரு மனைவியோடு திருமணம் முடித்து வாழ்ந்து விட்டு போனார்களா? இல்லை. பல மனைவியரை மனம் முடித்து முன்மாதிரியான ஒரு தலைவராக இந்த உலகத்தில் வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் திருமணம் குறித்து அத்தனை அம்சங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் நாம் அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை. அதை தெரிந்து கொண்டு அதன் வழியில் என் நடவடிக்கைகளை, என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அக்கறை நமக்கு இல்லை. ஏன்? அப்படி இல்லாத போது அதனால் எனக்கு என்ன பாதிப்பு என்பது என் கண்ணுக்கு முன்னால் தெரிவதில்லை. என்னுடைய சொந்த வாழ்க்கையில் நான் பலரிடமிருந்து தெரியக்கூடியவைகளை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அதில் எனக்கு பாதிப்பு இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அதனால் எனக்கு நட்டம் இருக்கிறது என்பதை நான் அனுபவப்படுகிறேன். அனுபவபூர்வமாக உணர்ந்த காரணத்தினால் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று நாம் நடைமுறையில் எது நமக்கு ஏற்புடையதோ அதை எடுத்துக் கொள்கிறோம். ஆனால் மார்க்கம் என்று வருகிற போது, வணக்க வழிபாடுகள் என்று வருகிற போது அதில் அல்லாஹ்வுடைய தூதரை உதாசீனப்படுத்துகிறோம். இது என்ன போக்கு? இது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னதனுடைய பொருள் அல்ல. உண்மையிலேயே உளப்பூர்வமாக நீங்கள் சொல்லி இருப்பது உண்மையானால் அத்தனை அம்சங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் முன்மாதிரியாக கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். திருமணத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 4ஆம் அத்தியாயம் வஅகதன மின்கும் மீசாகன் கலீலா அன்னிசா அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த பெண்கள் உறுதியான உடன்படிக்கை உங்களிடத்தில் எடுத்துக் கொள்கிறார்கள்.
அதனால் தான் முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய திருமணத்தினுடைய அழைப்புகளில் திருமண ஒப்பந்தம் என்று அச்சடிப்பார்கள். மங்களகரமான நிகழ்ச்சி என்று அச்சடிப்பதில்லை, இது ஒப்பந்தம், வாழ்க்கை ஒப்பந்தம் என்று குர்ஆன் சொல்கிறது. அதை நடைமுறையாக நாம் வார்த்தையில் வெளிப்படுத்துகிறோம், திருமண ஒப்பந்தம் என்று சொல்லி. எப்படி இது ஒப்பந்தம், எப்படி ஒப்பந்தம் இங்கு நடைபெறப் போகிறது? இங்கு மணமகன் தான் மணக்கு இருக்கிற மணமகளுக்கு மணக்கொடையாக மகரை மனமுவந்து அளிக்க வேண்டும். அதையும் அந்த குர்ஆன் 4ஆம் அத்தியாயம் தான் சொல்கிறது. வாத்து நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். பெண்களுக்கு மணக்கொடையை மனமுவந்து கொடுங்கள். இங்கு திருமணம் முடிக்கக்கூடிய இந்த மணமகன் காஜா கமாலுத்தீன் அவர்கள் 49.9 கிராம் நகையை மணமகளுடைய தகப்பனாரிடம் அவர் கொடுக்க இருக்கிறார். அந்த விலை மதிப்பற்ற அந்த நகையை அவர் கொடுத்து அவருடைய பொறுப்பில் இருக்கிற மகளை, முபாரக் அவர்களுடைய பொறுப்பில் இருக்கிற மகளை அவர் மணக்க இருக்கிறார் என்கிற போது, அப்ப இது ஒரு கொடுக்கல் வாங்கல். கொடுக்கல் வாங்கல் என்று சொன்னால் அது ஒரு ஒப்பந்தம் தான். நான் கொடுக்கிறேன், நீங்கள் உங்களிடம் இருக்கிற விலை மதிப்பற்ற பெண்ணை எனக்கு தருகின்றீர்கள். இந்த கொடுக்கல் வாங்கலை ஒப்பந்தமாக சாட்சிகளை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும். மின்கும் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். உங்களில் நீதமான 2 சாட்சிகளை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குற்றவியல் தவிர்த்து மற்ற அத்தனைக்குமே 2 சாட்சிகளை குர்ஆன் வலியுறுத்துகிறது. எந்த ஒப்பந்தமாக இருந்தாலும் 2 சாட்சிகள் அவசியம் இருந்தாக வேண்டும். இந்த ஒப்பந்தத்திற்கு கட்டாயமாக 2 சாட்சிகள் இருந்தாலே அந்த திருமணம் செல்லுபடியாகும். ஊரையே கூட்டி திருமணம் நடத்த வேண்டும் என்றால் அதையும் இஸ்லாம் சொல்லித்தான் நமக்கு தந்திருக்கிறது. ஆலின் நிக்காஹ் பி துஃபூஃப் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆலின் நிக்காஹ் பி துஃபூஃப், திருமணத்தை தஃபடித்து பகிரங்கப்படுத்துங்கள், மக்களுக்கு தெரியட்டும். இன்னாருக்கும் இன்னாருக்கும் திருமணம் இந்த தேதியில் நடக்கிறது என்பது மக்களுக்கு பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அது மக்களுக்கு தெரிய முடியாக இருக்க வேண்டும். இது ஒளிமறைவாக நடக்கக்கூடியது அல்ல. ஆதலால் இந்த திருமணத்திற்கு குறைந்தபட்சம் 2 சாட்சி என்று சொன்ன இஸ்லாம் அதிகப்படியாக சபையோர் சாட்சியாக இருந்து திருமணம் நடப்பதை இஸ்லாம் வரவேற்கிறது. அந்த அடிப்படையில் தான் இங்கு ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்க இருக்கிறது. மணமகன் அவர் மணக்கொடையாக கிட்டத்தட்ட 50 கிராம் நகையை பெண்ணை பெற்ற முபாரக் அவர்களிடத்தில் கொடுக்க இருக்கிறார். பெண்ணை பெற்ற முபாரக் அவர்கள் அந்த மணக்கொடையை வாங்கி கொண்டு சபையோரை சாட்சியாக்கி இந்த மணமகனுக்கு இத்தனை காலம் வளர்த்தெடுத்த தன் மகளை அவர் கொடுக்க இருக்கிறார். இது ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை செய்வதற்கு என்ன சடங்கு வேண்டி கிடக்கிறது, என்ன சம்பிரதாயம் வேண்டி கிடக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வாறு செய்து காட்டவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு தோழர் வருகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு பெண்ணை மணக்க இருக்கிறேன், இந்த பெண்ணை மணக்க இருக்கிறேன் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை மணப்பதற்கு மணக்கொடையாக நீ என்ன கொடுக்க போகிறாய் என்று கேட்டார்கள். நான் உடுத்த துணியோடு தான் இருக்கிறேன், இடத்தில் ஒன்றும் இல்லை என்று அவர் சொன்னார். அப்படியானால் உனக்கு திருமணம் முடித்து தர முடியாது, சும்மா ஒரு பெண்ணை மணமுடித்து விட்டு செல்வது அனுமதிக்கப்படாது. அல்லாஹ்வுடைய உத்தரவு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். வாத்து நிசா சதுகாத்திஹின்ன நிஹலா என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். பெண்களுக்கு மணக்கொடையை மனம் வந்து கொடுக்க வேண்டும் என்கிறான். அந்த கட்டளைக்கு நான் மாறு செய்ய விரும்பவில்லை, போய் எதுவும் கிடைக்கிறதா என்று பார் என்று அந்த தோழரை திருப்பி அனுப்பினார். அவர் இங்கும் இங்கும் பார்த்தார், எதுவும் கிடைக்கவில்லை. ஏதாவது இரும்பாலான மோதிரமான கிடைக்கிறதா என்று பார். பாலைவனத்தில் எங்கே இரும்பு மோதிரம் கிடைக்க போகிறது? இரும்பு துண்டு பாலைவனத்தில் கிடைக்குமா? திரும்ப பக்கமெல்லாம் மணல் பாங்கான இடங்கள் தான், மணல் தான் கிடைக்கும். திரும்ப வருகிறார், ஒன்றும் கிடைக்கவில்லை. திரும்ப நபிகள் நாயகம் ஒன்றுமே இல்லை, பரவாயில்லை, உனக்கு அவளை மனமுடித்து தர என்று சொன்னார்களா? இல்லை. திருக்குர்ஆனில் என்ன நீ மனனம் செய்து வைத்திருக்கிறாய்? அல்லாஹ்வுடைய வேதத்தில் எத்தனை அத்தியாயங்கள் உனக்கு தெரியும் என்று கேட்டார்கள். இன்னென்ன அத்தியாயத்தை மனனம் செய்து வைத்திருக்கிறேன். அப்படியானால் அந்த அத்தியாயங்களை எல்லாம் அவளுக்கு நீ கற்றுக் கொடுப்பாயா என்று நபி அவர்கள் கேட்டார்கள். ஓ, தாராளமாக கற்றுக் கொடுப்பேன் என்று அந்த தோழர் சொன்னார். அவளுக்கு அந்த அத்தியாயங்களை கற்றுக் கொடுப்பதை மகராக ஆக்கி அந்த பெண்ணை உனக்கு மனமுடித்து தர என்று சொன்னார்கள். இத்தகைய வழிகாட்டுதலை அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி வேற எந்த மனிதனும் இந்த சமூகத்துக்கு காட்டியிருக்க முடியாது. ஏன்? பெண்ணும் உணர்வுபூர்வமானவள், அவளுக்கான உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும், அவளும் இந்த சமூகத்தில் இன்னொரு அங்கம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எங்கெல்லாம் வலியுறுத்த வேண்டிய இடங்கள் வந்ததோ அங்கெல்லாம் அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். ஏதோ பெண் என்பவள் நமக்கு அடிமைப்பட்டவள் என்கிற அந்த சிந்தனையை வேரோடு மண்ணோடு அல்லாஹ்வுடைய தூதர்கள் வெட்டி சாய்த்தார்கள். அப்படிப்பட்ட இஸ்லாமில் பெண்ணுக்கு மணக்கொடை கொடுத்தே ஆக வேண்டும்.
மகரை கொடுத்தே ஆக வேண்டும். இதற்கு இந்த சமூகத்தில் எத்தனை போராட்டங்கள், அந்த புறமாக கொல்லைப்புறமாக பெண்ணிடத்தில் கையூட்டு வாங்கி கொண்டு மனம் முடித்த காலங்களும் உண்டு. அதற்கு இந்த ஜமாத்தும் இந்த சபையோரும் சாட்சியாக இருந்தது உண்டு. சபைக்காக 101 என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அந்த புறத்திலே லட்சத்தில் ஒன்றும், 5 லட்சத்தில் ஒன்றும், 10 லட்சத்தில் ஒன்றும் மணமகனுடைய தகுதிக்கு தாண்டார் போல் மணமகள் விலை பேசப்பட்ட காலம் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லி தந்தது அது அல்ல. கரும்பு தின்ன கூலியா இல்லை, அவளை மணமகன் தான் அனுபவித்து இன்புறப் போகிறான். அவளுக்கான அத்தனையையும் அனுபவிக்க போவது மணமகன் தான். எனவே அவளிடத்தில் நீ அனுபவிப்பதற்கு காசு கேட்டால் இது எப்படிப்பட்ட அறிவுபூர்வமான செயலாக இருக்க முடியும்? இது ஒரு முட்டாள்தனமான செயல். எனவே அதை அவ்வாறு செய்யக்கூடாது என்று கொடுத்து தான் மணமுடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் சொன்னதால், அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதால் அதை செய்து காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழி தோன்றலாக வந்திருக்கிற நாம் எத்தனை பேர் இதை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று பாருங்கள். ஆனால் இது வேடிக்கை என்னவென்று சொன்னால், நான் இப்படித்தான் மனம் முடிப்பேன், இந்த அடிப்படைத்தான் இதை செய்வேன் என்று புரிந்து ஒரு மணமகன் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னுக்கு வருகிற போது, நான் வரமாட்டேன், நீ வரமாட்டேன், அதற்கெல்லாம் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. எதற்கு? அல்லாஹ் சொன்னபடி, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியபடி ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒருவர் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு அதற்கு தயாராகிற போது அதற்கு ஒத்துழைக்க நாம் மறுக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இது இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். மார்க்கத்துக்கு முரணான ஒரு செய்கையில், ஒரு செயலில், ஒரு நடவடிக்கைகளில் நாமெல்லாம் ஒத்து உருவோம் என்று சொன்னால் அது ஒரு முஸ்லிமுடைய செயலாக இருக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 4ஆம் அத்தியாயம் 140ஆம் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். திருக்குர்ஆன் பல இடங்களில் இது போன்ற வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வகத் நஸல் அலைக்கும் ஃபில் கிதாப், இந்த வேதத்தில் உங்களுக்கு அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான். அன் இதா சமீதும் ஆயாத்தில்லாஹி யுக்ஃபரு பிஹா யுஸ்தஹஸு பிஹா ஃபலா தகூது மஅஹும் ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு சபையில் இருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அங்கு அல்லாஹ்வுடைய வேதம் ஓதி காட்டப்படுகிறது. அந்த சபையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அங்கு உச்சரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய உத்தரவுகள், அறிவுரைகள் அங்கு கூறப்படுகிறது. அப்படி கூறப்படுகிற சபையில் நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் அந்த உத்தரவு, அந்த வழிகாட்டுதல், அந்த அறிவுரைகள், அல்லாஹ்வுடைய போதனைகள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவைகள் அங்கு புறக்கணிக்கப்படுகிறது. யுக்ஃபர் பிஹா, அது மறுக்கப்படுகிறது. வயுஸ்தஹஸு பிஹா, அது ஏளனமாக எள்ளி நகையாடப்படுகிறது. என்றால் ஃபலா தக்உது மஅஹும், அவர்களோடு அந்த சபையிலே இருக்காதீர்கள். ஏன்? எது அங்கு புறக்கணிக்கப்படுகிறது? எது எள்ளி நகையாடப்படுகிறது? அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதரின் நடைமுறை எள்ளி நகையாடப்படுகிற சபையில் நீங்கள் அமராதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றார். ஹத்தா யகூது ஃபீ ஹதீஸின் கைரிஹி, வேறு விவகாரங்களில் அவர்கள் மூழ்கும் வரை, வேறு அதை விட்டுவிட்டு வேறு செய்திக்கு அவர்கள் கடந்து போகும் வரை அந்த இடத்தில் நீங்கள் அமராதீர்கள் என்று சொல்கிறார். அப்படி நீங்கள் அமரி இதன் மிஸ்லுஹும், அப்படி நீங்கள் அந்த சபையில் மார்க்கத்துக்கு முரணாக ஒரு செயல் நடக்கிறது என்று தெரிந்து அந்த சபையிலே அவர் என்னை பகைப்பார், இவரை என்னை புறக்கணிப்பார், இவர் என்னை குடும்பத்தை விட்டு நீக்குவார், இவர் என்னை வட்டாரத்தை விட்டு நீக்குவார், இவர் ஜமாத்தில் எனக்கு தப்தர் தர மாட்டார் என்று மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிற அந்த சபையிலே நீங்களும் இருந்து அதற்கு அங்கீகாரம் அளிப்பீர்கள் என்று சொன்னால் இதன் மிஸ்லுஹும், நீங்களும் அவர்களை போன்றவர்கள். யார்? அல்லாஹ்வுடைய வசனம் புறக்கணிக்கப்படுகிற போது புறக்கணிக்கின்றவர்கள் எப்படியோ அதே போன்றுதான் அதற்கு அங்கீகாரம் அளிக்கின்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய வசனம் உதாசீனப்படுத்துகின்றவர்கள் எப்படியோ அதே போன்று அதற்கு அங்கீகாரம் அளிக்கின்றவர்களும் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ ஜாமில் முனாஃபிகீன வல் காஃபிரீன ஃபீ ஜஹன்னம ஜமீஆ, இப்படிப்பட்ட முனாஃபிகீன்களை, இப்படிப்பட்ட காஃபிர்களை, நயவஞ்சர்களை, இறை மறுப்பாளர்களை அல்லாஹ் எல்லோரையும் ஒன்றாக நரகத்திலே சேர்ப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நன்றாக யோசித்து பாருங்கள். நம்முடைய சொந்த விவகாரம், நம்முடைய சுயநலன் மற்றவர்களால் பாதிக்கப்படுகிற போது எப்படி வெகுண்டெழுகிறோம், அதற்காக எப்படி உணர்ச்சி வசப்படுகிறோம், அதற்காக எப்படி கோபப்படுகிறோம். இந்த கோபமும் உணர்ச்சி வசப்படுதலும் இந்த வேகமும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் புறக்கணிக்கப்படுகிற போது, அல்லாஹ்வுடைய தூதரின் நடைமுறை புறக்கணிக்கப்படுகிற போது இந்த கோபம் நமக்கு வர வேண்டும்.
இந்த வேகம் வர வேண்டும், இந்த ஆவேசம் வர வேண்டும். ஆனால் நமக்கு அது வருவதே இல்லை. நாம் மௌனிகளாக கடந்து போய் விடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்கு குறிப்பிட்டு என் வார்த்தைகளை நான் முடித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில் 7416வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅத் இப்னு உபாதா அறிவிக்கிறார்கள், லவ் ரஅய்து ரஜுலன் மஅ இம்ரதி ضربtu بالسيف غير مصفع. அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? ஸஅத் இப்னு உபாதா, நான் என் மனைவியோடு ஒரு அந்நியன் உட்கார்ந்து தவறான செயலில் ஈடுபடுவதை நான் கண்டால் வாளின் முனையை வைத்து அவன் தலையை சீவி விடுவேன் என்று சொன்னார். ஏன்? எனக்கு வாழ்க்கைப்பட்டவளோடு அந்நிய ஒருவன் இருக்கிறான் என்று பார்த்த மாத்திரத்தில் எனக்கு ஆவேசமும் ஆக்ரோஷமும் எனக்கு என்ன செய்கிறது? மேலிடுகிறது. ஆதலால் அந்த மனிதனை, தவறாக என் மனையோடு நடக்க முயன்றவனை வாளால் தலையை வெட்டி சீழ்வேன் என்று அவர் ஆவேசப்பட்டு சொன்னார். சொன்ன உடனே ஃபபலக ذلك ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த ஸஅத் இப்னு உபாதா சொன்ன செய்தி அவர்களுக்கு போய் சேருகிறது. சேர்ந்த உடனே சுற்றி இருக்கிற தோழர்களை பார்த்து, தஅஜபூன மின் ரியரத்தி ஸஅத், ஸஅதுடைய இந்த ஆக்ரோஷத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா? ஸஅத் இப்படி கோபப்பட்டதை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா என்று நபி அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்டார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வல்லாஹி லஅன அகியரு மின்ஹு, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஸஅத் இப்னு உபாதாவை விட நான் மிகவும் ரோஷக்காரன் என்று சொன்னார்கள். நான் பார்த்தால் தலை மட்டும் எடுக்க மாட்டேன், துண்டு துண்டாக்கி விடுவேன். அதான் அதனுடைய பொருள். ஸஅதுக்கு இருக்கிற ரோஷத்தை விட எனக்கு அதிகமான ரோஷம் உண்டு என்று நபி அவர்கள் தன்னை பற்றி சொன்னார்கள். பிறகு சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகிறார்கள், வல்லாஹு அகியரு மின்னி, என்னை விட அல்லாஹ் மிக ரோஷக்காரன் என்று சொன்னார்கள். நான் ஸஅத் இப்னு உபாதாவை விட ரோஷக்காரன், என்னை விட அல்லாஹ் ரோஷக்காரன். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் புறக்கணிக்கப்படுகிற போது அல்லாஹ் ரோஷப்படுகிறான், அல்லாஹ் ஆவேசப்படுகிறான், அல்லாஹ் கோபப்படுகிறான். அதைத்தான் நபி அவர்கள் அடுத்து சொல்கிறார்கள், வமின் அஜிலி ரீரத்தில்லா, இப்படிப்பட்ட ரோஷத்தின் காரணத்தினால்தான் அல்லாஹ்வுக்கும் ரோஷம் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு எப்படி ரோஷம் இருக்கிறதோ அதுபோன்று அவனுக்கும் இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒன்றும் கேளையன் கிடையாது. ஏன் இதை ஹராம் என்று சொல்ல வேண்டும்? ஏன் இதை ஹலால் என்று சொல்ல வேண்டும்? அல்லாஹ் ஒன்றும் கேளையன் கிடையாது, அவனும் ரோஷக்காரன் தான். வமின் அஜிலி ரீரத்தில்லாஹி ஹர்ரமல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஆதலால் தான் அல்லாஹ் வெளிப்படையான, ரகசியமான, அருவருக்கத்தக்க, மானக்கேடான காரியங்களை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான், அவனுக்கு ரோஷம் இருக்கிற காரணத்தினால். ஆதலால் தான் எனக்கு எதையும் எவரையும் இணை கற்பிக்காதீர்கள், எனக்கு இணையாக எவரையும் எந்த சக்தியும் கொண்டு நிறுத்தாதீர்கள். அது அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ரோஷத்துக்குரிய ஒரு செயல், மிகப்பெரிய பாவம், மன்னிக்கப்பட முடியாத செயல் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போலதான் அல்லாஹ் தடுத்ததை, மானக்கேடானதை, அருவருக்கத்தக்கதை நாம் செய்கிற போது அல்லாஹ் ரோஷப்படுகிறான், அல்லாஹ் வேகப்படுகிறான், அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி விட்டு சொன்னார்கள், வலா அஹத அஹபு இலைஹில் உதுரு மினல்லாஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விட வேற யாரும் ஒரு மனிதன் திருந்துவதற்கான காரியத்திற்கு அவகாசம் அளிப்பதை விரும்புவதே இல்லை. அல்லாஹ் விரும்புகிறான். இன்றைக்கு இல்ல, நாளைக்காக அவன் திருந்தட்டும், நாளையில மறுநாள் அவன் திருந்தட்டும் என்று அல்லாஹ் ஒரு மனிதன் திருந்துவதை, அவனுக்கு அவகாசம் அளிப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். வமின் அஜ்லி ذلك பஅஸல்லாஹ் பஅஸல் முபஷ்ஷிரீன வ முன்திரீன, ஆதலால் தான் அல்லாஹ் எச்சரிக்கையாளர்களை, இறை தூதர்களை அனுப்பினான். அல்லாஹ் நற்செய்தியாளர்களை இறை தூதர்களாக அனுப்பினான். இதை செய்யாதீர்கள், செய்தால் உங்களுக்கு நரகம், இதை செய்யுங்கள், செய்தால் உங்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய இறை தூதர்களை ஆதலால் தான் அனுப்பினாங்க. அல்லாஹ்வுக்கும் ரோஷம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கோபப்படுவான், அல்லாஹ் ஆக்ரோஷப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தியை புகாரி 7416 நாம் பார்க்கிறோம். ஏன் இதை இங்கு குறிப்பிட சொன்னால், நாம் எல்லாம் அல்லாஹ்வை நம்பிய நம்பிக்கையாளர்கள். மர்மை என்று ஒன்று இருக்கிறது, சாவுக்கு பிறகு அல்லாஹ் எழுப்பி விசாரிப்பான் என்ற நம்பிக்கையில் அழுத்தமாக நாம் எண்ணக்கூடியவர்கள், நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள். அது உண்மையானால் மார்க்கத்துக்கு முரணாக, அல்லாஹ் காட்டியதற்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய தூதர் நடைமுறைப்படுத்தியதற்கு விரோதமாக
எந்த சபை இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய நட்பாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உறவுகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நமக்கு வாழ்க்கைப்பட்ட மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இவர்களா அல்லாஹ்வுடைய மார்க்கமா, இவர்களா அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியதா என்கிற இந்த பார்வை நமக்கு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த அடிப்படையை புரிந்து இன்றைக்கு இந்த திருமணம் இன்றைக்கு மிக அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அடிப்படையில் நடக்க இருக்கிறது. சடங்கு சம்பிரதாயங்கள் இன்றி ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே மகரை மணமகன் கொடுக்கிறார். மணக்கொடையை மகரை பெண்ணை பெற்ற தகப்பன் வாங்கி கொண்டு சபையோரை சாட்சியாக்கி இப்போது அவரே மணமுடித்து கொடுக்க இருக்கிறார். இந்த திருமண ஒப்பந்தம் முடிந்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமகனுக்கு மட்டும் வாழ்த்து சொன்னார்கள். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்க்கு சொன்ன வாழ்த்து, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். அப்துர் ரஹ்மான், உனக்கு அகத்திலும் புறத்திலும் மறைமுகமான பேரருளை அல்லாஹ் பொழியட்டும் என்று பிரார்த்தித்தார்கள். ஏன்? இன்று வரை ஆஜா கமாலுத்தீன் அவர்கள் ஒத்த ஒரு மனிதர், அவரை நம்பி இன்னொன்று அவரோடு இணைய இருக்கிறது, அவருடைய மகள் மனைவி இணைய இருக்கின்றாள். அப்படி இணைய இருக்கிற போது அவருக்கு உடல் வலிமை தேவை, அவருக்கு பண வலிமை தேவை. இந்த இரண்டும் இந்த மணமகனுக்கு தேவை. அல்லாவே அந்த இரண்டையும் இந்த மகனுக்கு நீ கொடு என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அகத்திலும் புறத்திலும் அல்லாஹ் மறைமுகமான பேரருளை உங்களுக்கு பொழியட்டும் என்று பிரார்த்தித்தார்கள். உங்கள் இருவரையும் நன்மையானவற்றிலே அல்லாஹ் உங்கள் இருவரையும் ஒன்றிணைக்கட்டும் என்று பிரார்த்தித்தார்கள். இதுதான் நபி அவர்கள் வாழ்த்திய வாழ்த்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவால் வாழ்த்திய வாழ்த்து. இந்த ஒரு வாழ்த்தே போதும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹும்ம பாரிக் லனா பிர் ரிஃபாய் வல் பனி என்று ஹஜ்ரத் நஸ்வார் சபையில் ஆரம்பிப்பார். அல்லாஹ்வே இந்த மணமகனுக்கு ஆண் குழந்தைகளில் பரக்கத்தை செய், உறவு கொள்வதில் பரக்கத்தை செய், பெண் குழந்தையே வேண்டாம் என்று அவர் பிரார்த்திப்பார். நாம் அதற்கு ஆமீன் சொல்கிறோம். இது தடை செய்யப்பட்ட ஒரு ஜாகிலியத்தான பிரார்த்தனை நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தடை செய்யப்பட்ட பிரார்த்தனையை இமாம் பிரார்த்திக்கிறார். சபையோராக இருக்கிற நாம் அதற்கு ஆமீன் சொல்கிறோம். அல்லாஹ் அலிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன. இது யார்? நபி அவர்கள் சொல்லி தந்ததா? ஆதமும் ஹவ்வாவையும் இந்த நபியையும் அந்த மனைவியையும் சேர்த்து வைத்தது எப்படி சேர்த்து வைப்பாயாக என்று நபி அவர்கள் பிரார்த்தனை செய்ததா? இல்லை. நபி அவர்கள் தன் வாயால் சொன்னது பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். இந்த ஒன்றே போதும் இந்த மணமகனுக்கு அத்தனை வளங்களையும் அல்லாஹ் அள்ளி கொடுப்பதற்கு போதுமான பிரார்த்தனை என்று கூறி இந்த மணமகனுடைய இந்த ஒப்பந்தம் இப்போது நடைபெறும். முடிந்ததற்கு பிறகு அனைவரும் மணமகனுக்காக நீங்கள் நான் சொன்ன இந்த வார்த்தையை சொல்லி இந்த மணமகனுக்கு பிரார்த்திக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.